ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் ஒரு பள்ளிவாசலில் வேலை செய்த ஒரு பெண்மணி மரணித்து விடுகிறார்கள். பள்ளிவாசலை சுத்தப்படுத்திய பெண்மணி, மக்கள் மத்தியில் பிரபலியமாக இல்லை. அவர்கள் இறந்து விட்டதற்கு பிறகு அடக்கம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் வருகிறார்கள், எங்கே அந்த பெண்மணியை காணவில்லை என்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை மரணித்து விட்டார்கள் அவர்கள் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என்னை அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் சென்று அந்த கபரில் நின்று அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். அந்த இடத்தில் நாம் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோமா இல்லையா? ஆனால் அந்த பெண் பிரபலியமான பெண் அல்ல. இப்படி ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் ரப்பிடத்தில் மட்டும்தான் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் அவர்களை அங்கீகாரத்தோடு வைப்பான். சஹாபாக்களுடைய எந்த முகமாவது நமக்கு தெரியுமா? இமாம்களுடைய எந்த முகமாவது நமக்கு தெரியுமா? நல்ல அறிஞர்களுடைய, நல்ல இறைநேசர்களுடைய எந்த முகமாவது தெரியுமா? ஆனால் அவர்களுடைய பெயர்களை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் என்று சொல்கிறோமே, ஏன்? அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான்.